ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். அஜித்குமார் தற்போது கார் ரேஸில் பிஸியாக இருந்துகிட்ருக்காரு. இன்னொரு பக்கம் அவருடைய அடுத்த படம் பற்றியும் சில பரபரப்பான தகவல்கள் போயிட்டுருக்கு. ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ஷனில் குட் பேட் அக்லி படத்துக்கு அப்புறமா அஜித் சார் எந்த படத்தில் கமிட் ஆகியிருக்காரு, யார் இந்த படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துகிட்ருக்கு. இதற்கிடையில் பல இயக்குநர்களுடைய பெயர்கள் பேசப்பட்டு வந்தாலும் அஜித் சாரோட அடுத்த படத்தையும் ஆதிக் ரவிச்சந்திரன் தான் டைரக்ஷன் பண்ண போகிறார் அப்படின்னு பலரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதே நேரம் தெலுங்கு இயக்குனர் வெங்கி அட்லூரி, இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் இவங்களும் அஜித் சாருக்கு ஸ்கிரிப்டோட நரேட் பண்ணியிருக்காங்க. AK64 இந்த வருஷம் நவம்பர் மாதம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த வருஷம் ஏப்ரல் அல்லது மே மாதம் ரிலீஸ் ஆகும். இதை அஜித் சார் ஏற்கனவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அஜித் சாரோட ரேசிங் டீம் தற்போது GT4 யூரோப்பியன் சீரீஸில் கலந்துட்டு இருக்காங்க. அங்கிருந்து அஜித் சார் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கார் ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் கார் ஓட்ட வரும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டப்போ, என்னுடைய விபத்துகள்லாம் ரொம்ப ரொம்ப பெருசு, அதிலிருந்து நான் மறுபடியும் கார் ஓட்ட வரேன் அப்படின்னா என்னோட கமிட்மெண்ட் தான், அதையெல்லாம் எப்பயுமே நான் பெருசாக சொல்லிக்க மாட்டேன். நான் என்ன நிலைமையில் இருந்தாலும் கார் ரெடி ஆகிட்டா நானும் ரெடி ஆகிடுவேன். என்னால் முடியல அப்படின்லாம் தள்ளி போட மாட்டேன். அதுதான் நான் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் மேலே வச்சுருக்கிற கமிட்மெண்ட். அதே போல தான் என்னுடைய படங்கள்லையும் ஸ்டன் சீன்ஸ்லாம் எடுக்கும்போது எனக்கு காயங்கள் ஏற்பட்டாலும் டேக் ஓகே அப்படிங்கிற வார்த்தையை கேட்டதும் நான் திரும்ப நடிக்க போயிடுவேன். அந்த பஞ்சுவாலிட்டி என்னை ஒரு நாளும் சினிமாவிலேருந்து வெளியேற அனுமதிக்காது. இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நான் சினிமாவுக்குள்ளே வரும்போது என்னுடைய குடும்பத்தினர் யாருமே சினிமாவில் இருந்தது கிடையாது. அதே நேரம் எனக்கு வெளியிலிருந்து வர நடிகர், சினிமாவுக்குள்ளேயே இருக்கிற நடிகர், நெப்போட்டிசம் போன்ற விஷயங்கள்லாம் நம்பிக்கை கிடையாது. எனக்கு வாய்ப்பு கிடைச்சது, அதுக்காக நான் நிறைய விஷயங்களை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். என்னுடைய சினிமா கரியர் ஸ்டார்டிங்கில் தமிழ் உச்சரிப்புக்காக நிறைய விமர்சனங்களை நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி என்னுடைய பலவீனங்களை உதாசீனப்படுத்தாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணி சரி பண்ணியிருக்கேன். இப்போது அதோட பலன்கள் தெரியுது. சினிமாவை போலவே தான் கார் ரேஸ்லேயும் நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். பொதுவாகவே நான் தனிப்பட்ட முறையில் என்னை பற்றி மற்றவங்க பேசுகிறத பற்றிலாம் கவலையே பட மாட்டேன். என்னை எப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சு என்னை மாற்றிக்க மாட்டேன். என்னோடய ஓன் டேர்ம்ஸில் தான் நான் வின்னராக இருப்பேன். மற்றவங்க என்னை விமர்சனம் பண்ணுறதை வச்சு கிடையாது. எனக்கு இப்போது 54 வயசாகுது. என்னால் முடிஞ்ச வரைக்கும் கார் ரேஸை கண்டினியூ பண்ண விருப்பப்படுறேன். கடவுள் அருளால் என்னுடைய உடல்நிலை நல்லா இருக்குது. பெரிய அளவில் காயங்கள் இல்லாமல் கூட ஒர்க் பண்ணுறவங்க மற்றும் என்னுடைய குடும்பத்தினர் உதவியால் நான் நல்லா இருக்கேன். சில ரேசர்ஸ்லாம் 60 வயசு வரைக்கும் கூட கார் ரேஸில் இருக்கிறத நான் பார்த்துருக்கேன். அதே போல தான் நானும் இருக்க நினைக்கிறேன். நான் ஒரு சாதனையாளராக இருக்க விருப்பப்படுறேன். இது என்னோட காலம், பின்வாங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. எனக்கான நேரம் வரும்போது திரும்பி பார்த்தா என் முயற்சியை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்குவேன், அவ்வளோதான் அப்படின்னு அஜித் சார் சொல்லியிருக்காரு.